இறைவன் திருக்கருணை. வணக்கம் நண்பர்களே. 2026-27 Q2க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஏஷியன் பெயிண்ட்ஸ். இவங்களுடைய அனாலிசிஸ் நம்ம பார்க்கும்போது ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த், எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரலில் இருக்குது. அனாலிசிஸ் டு ப்ரைஸ் டார்கெட்டாக 2848 டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 2675 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவனுடைய பி வேல்யூஷன் பார்க்கும்போது கரண்ட் பிக்கு அண்டர் வேல்யூ 17%ஆகவும் 1 இயர் ஃபார்வர்ட் பிக்கு அண்டர் வேல்யூ 34%ஆகவும் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 17% கூடுது அப்படின்னு சொன்னால், நம்ம முழு நம்பரில் சொல்லி ஒரு 17% கூடுது அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய ஏர்னிங்ஸ் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இதோடைய புரிதலாக இருக்குது. ஆனால் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருந்தாக்க இதனால பெரிய பிரயோஜனம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு லைட்டாக ஒரு மூமெண்டம், ஒரு வீக் மூமெண்டம் கொடுக்கலாம். சரி, இப்போ இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, டெப்ட் டு ஈக்விட்டி வித்தின் த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது. பிஇ அண்ட் பிபி ரெண்டுமே நம்மளை பார்த்தோம்னாக்க எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக தான் இருக்குது. பெக்டிடிஎம்மும் இது ஹையராக தான் இருக்குது. ஸோ இப்போ இது கொஞ்சமாக கரெக்ஷன் வந்தால் கூட பெரிய லெவல் கொஞ்சமாக இவங்களுடைய இபிஎஸோடைய லெவல் ஸ்டாக்னேட் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் இது கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். 1 இயர் பீட்டா ஸ்கோர் பார்த்தோம்னா 0.99ங்கிறதுனால நார்மல் வாலட்டிலிட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட் லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸோடைய ஃபோர்காஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2027க்கு ரெவென்யூக்கு 14% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி இபிஎஸோடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது 14.2% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ வரைக்கும் நமக்கு Q4 ரிசல்ட் வரைக்கும் தான் வந்திருக்கு. ஸோ Q4 ரிசல்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டதுனால இப்போ நம்ம Q2க்கான ப்ரைஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இதில் முக்கியமாக கீ டேட், இந்த குவார்ட்டர்லிக்குன்னு வரும்போது ஒரு கீ டேட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி காட்டிக்கிட்டு இருக்கு. ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஒரு கீ டேட்டாக இருக்குங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துகிட்டு இப்போ இதுக்கு ப்ரைஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்குன்னு பார்ப்போம். Q2க்கான பிரேக் பாயிண்ட்டு 2651. இப்போ அதை கடந்து 2674 அப்படிங்கிற லெவலில் இருக்கிறான். அப்படியே அது அப்சைட் மூமெண்ட்டு நோக்கி போனாங்க அப்படின்னு சொன்னால் R1உடைய ஜோன் 2966லேருந்து 3160, R2ஓட ஜோன் 3272லேருந்து 3341, R3ஓட ஜோன் 3656லேருந்து 3850. இதெல்லாம் நமக்கு மேலே போச்சுன்னா ரெசிஸ்டன்ஸுக்கு கவனத்தில் எடுத்துக்கூடியது. சப்போஸ் பிரேக் பாயிண்டான 2651 கீழே கட் பண்ணி சப்போர்ட் என்ட்ரிக்குள்ளே வந்தாங்கன்னா, சப்போர்ட் சைடுக்குள்ளே வந்தாங்கன்னா S1 2470லேருந்து 2512, S2 1961லேருந்து 2081, S3 1779லேருந்து 1822. இறைவனுடைய திருக்கருணையினால தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.